நம் ஆழ்மனதின் சக்தியையும் அதில் இருக்கும் தன்னம்பிக்கையையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் சில தன்னம்பிக்கை வரிகளை பார்ப்போம். நீ உன்னை உணர்ந்த நாளே உன் வாழ்க்கை மாற்றம் ஆரம்பிக்கும். உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணமும் உன் எதிர்காலத்தை எழுதி கொண்டிருக்கிறது. உன்னை நீ புரிந்து கொண்டால் உலகம் உன்னை புரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆழ்மனம் பேசும் குரல் மெதுவாக இருக்கும், ஆனால் அதுதான் உன்னை உயர்த்தும் உண்மை குரல். நீ உன்னை நம்ப ஆரம்பித்தால் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். பயம் உன் உள்ளத்தில் பிறக்கிறது, அதை வெல்லும் சக்தியும் உன்னுள்ளேதான் இருக்கிறது. நீ உன்னை மதிக்க கற்றுக்கொண்டால் உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். உன் ஆழ்மனம் விதைக்கும் எண்ணங்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கையாக மலரும். நான் முடியாது என்று சொல்லும் மனதை மாற்று. என்னால் முடியும் என்று சொல்லும் நம்பிக்கையை உருவாக்கு. நீ உன்னை வென்றுவிட்டால் உலகத்தில் வெல்லாதது எதுவும் இல்லை. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் உன் முடிவுகள் தெளிவாக இருக்கும். உன் வாழ்க்கை எந்த திசையில் போக வேண்டும் என்று உன் உள்ளம் சொல்வதை நம்பு. அதுதான் உன் உண்மையான பாதை. தோல்வி வந்தாலும் அது முடிவு அல்ல, அது உன்னை வளர்க்கும் ஒரு பாடம். நீ உன்னை தினமும் உருவாக்கி கொண்டிருக்கிறாய். எண்ணங்களால், நம்பிக்கையால், செயல்களால். நீ இன்று எடுக்கும் ஒரு நல்ல முடிவு நாளை உன் வாழ்க்கையை மாற்றும். உன் ஆழ்மனத்தை நல்ல எண்ணங்களால் நிரப்பு. அது உன்னை உயர்த்தும் வாழ்க்கையை உருவாக்கும். நீ உன்னை உணர்ந்தால் நீ எதையும் சாதிக்க முடியும். நீ யாரையும் நம்பாதே. உன் வாழ்க்கையை மாற்றப்போவது யாரும் இல்லை. உன் கதையை எழுதப் போவது நீதான். உன் வெற்றி உன் கையில்தான். உன்னை சுத்தி நிறைய பேர் இருப்பார்கள், ஆனா உன்னை புரிந்து கொள்ள யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால நீ தனியாக நின்னாலும் பயப்படாதே. தனிமைதான் உன்னை வலிமையாக்கும். மௌனம்தான் உன்னை வளர்க்கும். தோல்விதான் உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு நாள் நீ விழுந்து விடலாம், ஒரு நாள் எல்லாம் கைவிடலாம் போல தோன்றலாம். ஆனா அந்த நாளே உன் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட் ஆகும். நீ நினைக்கிற அளவுக்கு நீ பலவீனன் இல்லை. உன் உள்ளே இருக்கும் சக்தியை நீ இன்னும் கண்டுபிடிக்கல. யாராவது உன்னை தள்ளினா அது முடிவு இல்லை, அது ஆரம்பம். நீ ஒவ்வொரு தடையும் கடக்கும்போது நீ ஒரு புதிய மனிதனாகிறாய். மனிதர்கள் உன்னை சந்தேகப்படுவார்கள், உன் கனவுகளை பார்த்து சிரிப்பார்கள், உன்னை குறை சொல்லுவாங்க. ஆனா நினைச்சுக்கோ, அவங்க உன் வாழ்க்கையை வாழ மாட்டாங்க, நீ தான் வாழணும். அதனால யாருடைய கருத்தையும் விட உன் மனசு சொல்றத கேள். நீ ஒரு நாள் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பார். உன் வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? நீ கடந்த பாதையை நினைச்சு பார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ தாங்கி வந்திருக்க. அது உன் பலம், அது உன் உண்மையான சக்தி. நீ உன்னை குறை சொல்லாதே. ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னை உருவாக்கத்தான் வந்தது. நீ ஒரு சாதாரண மனிதன் இல்ல, நீ ஒரு உருவாகி கொண்டிருக்கும் வெற்றி. நீ உன் வாழ்க்கையை மாற்றணும் என்று நினைக்கிற நேரம் வந்துடுச்சுன்னா அது சும்மா ஒரு எண்ணம் இல்ல, அது ஒரு அழைப்பு. உன் உள்ளத்திலிருந்து வரும் ஒரு குரல், நீ இன்னும் பெரியவனாக முடியும் என்று சொல்ற குரல். அந்த குரலை நீ கேட்கணும், அதை புறக்கணிக்க கூடாது. பல பேர் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கான காரணம் அவர்கள் முயற்சி செய்யாதால். நீ ஆரம்பித்ததை முடிக்க கற்றுக்கொள். அதுவே உன்னை மற்றவங்கள்ட்ட வேறுபடுத்தும். நீ ஒரு நாள் கஷ்டப்படுற போது அந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லைன்னு நினைச்சுக்கோ. இது கூட கடந்து போயிடும். நீ இன்னைக்கு சிரமப்பட்டால் நாளை சுலபமாக இருக்கும். நீ இன்னைக்கு கைவிட்டால் நாளை இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால எதை தேர்வு செய்யறேன்னு கவனமாறு. நீ உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று வாழ ஆரம்பிச்சா யாராலும் உன்னை தடுக்க முடியாது. நீ எதை நினைக்கிறையோ அதுதான் நீ ஆகப் போகிறாய். அதனால நல்லதையே நினை, உயர்ந்ததையே நோக்கு. உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கும். நீ உன் மனசை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். அதுதான் உண்மையான சக்தி. நீ பேசாமல் உன் இலக்கை நோக்கி பயணம் செய். ஒரு நாள் உன் முடிவுகள் பேசும், உன் வெற்றி குரல் கொடுக்கும். நீ மற்றவர்களை குறை சொல்லாதே, உன் சூழ்நிலையை குறை சொல்லாதே. அதிலிருந்து வெளியே வர வழி தேடு. நீ உன்னை மாற்ற ஆரம்பிச்சா உன் உலகமே மாற ஆரம்பிக்கும். சின்ன பழக்கங்கள், சின்ன மாற்றங்கள், அதுதான் பெரிய வெற்றிக்கு அடிப்படை. நீ ஒவ்வொரு நாளும் உன்னை மேம்படுத்தி கொண்டு போனால் ஒரு நாள் நீ யாராலும் நிறுத்த முடியாத நிலைக்கு செல்வாய். நீ உன் இலக்கை தெளிவாக பார்த்துக்கொள். அதிலிருந்து உன் கவனம் விலகக்கூடாது. சுற்றி என்ன நடந்தாலும் நீ உன் பாதையில் நடந்து கொண்டே போ. நீ மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, ஆனா நிற்காதே. நீ விழுந்தாலும் பரவாயில்லை, ஆனா கைவிடாதே. உன் உள்ளே இருக்கும் தீயை உயிரோடு வைத்திரு. அந்த தீயே உன்னை முன்னேற்றும். ஒரு நாள் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து சிரிப்பாய். அந்த கஷ்டம் இல்லை என்றால் நான் இங்கு வந்திருக்க மாட்டேன் என்று. அந்த நாளுக்காக இன்றி நீ உழைக்கணும்.
இன்று நீ தியாகம் செய்யணும். உன் கனவு சாதாரணமில்லை. அதனால உன் முயற்சியும் சாதாரணமாக இருக்கக்கூடாது. நீ வாழ்க்கையில் எங்கே இருக்கிறாய் என்பதல்ல முக்கியம். நீ எங்கே போகிறாய் என்பதுதான் முக்கியம். நீ இப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை. அது உன் முடிவு அல்ல. அது ஒரு தற்காலிக நிலை. நீ உன் மனசுக்குள் ஒரு உறுதி எடுத்து வை. என்ன நடந்தாலும் நான் முன்னேறுவேன் என்று. அந்த ஒரு உறுதியே உன் வாழ்க்கையை மாற்றும். நீ பலமுறை முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனா அந்த தோல்விகள் வீணாகவில்லை. அது உன்னை வலிமையாக்கி இருக்கிறது. அது உன்னை தயார் செய்திருக்கிறது. நீ இன்னும் ஒரு முயற்சி செய்யணும். அதுதான் உன் வெற்றியை தீர்மானிக்கும் முயற்சியாக இருக்கலாம். பல பேர் வெற்றிக்கு அருகில் வந்து ஒரு படி முன்னாடி கைவிடுறாங்க. நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ இன்னும் ஒரு படி போ. இன்னும் ஒரு முயற்சி செய். அதுவே உன்னை உயரத்திற்கு கொண்டு போகும். நீ உன் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள். ஒரு நொடியும் வீணாக விடாதே. நேரம் திரும்பி வராது. ஆனா நீ அதை சரியாக பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை திரும்பி மாறும். நீ உன் வாழ்க்கையை பெரியதாக நினை. சிறிய எண்ணங்கள் உன்னை சிறியவனாக வைத்திருக்கும். நீ உன் எல்லைகளை உடைக்க கற்றுக்கொள். நீயே உன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாதே. நீ உன்னால் முடியும் என்று நம்பினால் அது பாதி வெற்றி. மீதியை உன் உழைப்பு முடிக்கும். நீ உன் பயங்களை நேராக எதிர்கொள். அதை தவிர்க்காதே. பயம் இருக்கும் இடத்துலதான் உன் வளர்ச்சி இருக்கிறது. நீ உன்னை சோதிக்க பயப்படாதே. சவால்களை ஏற்று நிற்க கற்றுக்கொள். அதுதான் உன்னை வலிமையானவனாக மாற்றும். நீ எதுக்காக ஆரம்பித்தாய் என்று மறந்து விடாதே. அந்த காரணம் உன்னை முன்னேற்றும். சில நேரம் எல்லாம் இருளாக தோன்றும். ஒரு வழியும் தெரியாமல் போகலாம். ஆனா அந்த இருளுக்கு பிறகுதான் ஒளி வரும். நீ அந்த ஒளியை பார்க்கும் வரை நிற்கக்கூடாது. நீ உன் பாதையை நீயே உருவாக்கணும். மற்றவங்க போன பாதையை மட்டும் பின்பற்றாதே. நீ உன் கதையை நீயே எழுதணும். அது வேற மாதிரி இருக்கட்டும். உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் உலகமே உன்னை புரிந்து கொள்ளும். அந்த நாள் வரைக்கும் நீ உன்னை நம்பி முன்னேறு. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னுள் இருக்கிறது. அதை நீ வெளியே கொண்டு வரணும். நீ உன்னை விட பெரிய எதிரி யாரும் இல்லை. நீ உன்னை வென்றால் எதையும் வெல்ல முடியும். நீ உன் மனசை கட்டுப்படுத்தினால் உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். நீ இன்னைக்கு எடுத்து வைக்கிறோம் ஒரு சிறிய முடிவு நாளைக்கு உன் முழு வாழ்க்கையை மாற்றும். அதனால ஒவ்வொரு முடிவையும் கவனமாக எடு. அது உன் எதிர்காலத்தை உருவாக்கும். நீ உன்னை பலவீனமாக நினைக்கிற அந்த நிமிஷமே நீ உன்னை தள்ள ஆரம்பிச்சுட்ட. ஆனா நீ உன்னை வலிமையானவன் என்று நினைக்க ஆரம்பிச்சா அதே நிமிஷம் நீ உயர ஆரம்பிப்ப. எல்லாமே உன் எண்ணத்துல தானே ஆரம்பிக்குது. நீ நல்லா யோசிச்சா நல்ல வாழ்க்கை வரும். நீ பயமா யோசிச்சா பயம்தான் உன்னை ஆளும். அதனால உன் எண்ணங்களை கவனி. உன் மனசு உன் நண்பனாக இருக்கணும், எதிரியாக இருக்கக்கூடாது. நீ உன்னோட பேசுற வார்த்தைகள் கூட முக்கியம். என்னால முடியாதுன்னு சொல்லாதே. நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல். நான் சாதிப்பேன்னு சொல். அந்த வார்த்தைகள் உன்னை முன்னேற்றும். நீ உன்னை ஊக்கப்படுத்த கற்றுக்கொள். மற்றவர்கள் இல்லாத நேரத்தில் கூட நீயே உனக்கு துணையாக இரு. நீ தனியாக நடந்தாலும் நீ வலிமையாக நட. உலகம் உன்னை பார்த்து சிரிக்கலாம், உன்னை ஏளனம் செய்யலாம். ஆனா அந்த சிரிப்பு நீங்கும். உன் வெற்றி வந்த உடனே நீ உன் வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்கோ. அது ஒரு விளையாட்டு இல்ல. நீ இப்போ உழைக்கல என்றால் அப்பிறகு நீ வருந்த வேண்டியது இருக்கும். அதனால இப்போதே தொடங்கு. சிறந்த நேரம் எதுவும் வராது. நீ தொடங்கும் நேரம்தான் சிறந்த நேரம். நீ காத்திருக்காதே. நீ செயல்படு. நீ தினமும் ஒரு முன்னேற்றம் செய்தால் ஒரு வருடத்துல நீ வேற மனிதன் ஆகிவிடுவாய். அதுதான் வளர்ச்சி. நீ உன் பழைய வாழ்க்கையை பிடித்து கொண்டு இருக்காதே. புதிய வாழ்க்கைக்கு தயாராகு. நீ மாற்றத்தை ஏற்றுக்கொள். அதுவே உன்னை உயர்த்தும். நீ சோர்வாக இருந்தாலும் நீ ஓய்வெடுக்கலாம். ஆனா கைவிடாதே. நீ மெதுவாக போகலாம். ஆனா முன்னே போ. நிற்காதே. நீ எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் மனம் வை. நீ ஒரு காரணம் தேடாதே. ஒரு வழி தேடு. வழி இல்லை என்றால் நீயே ஒரு வழி உருவாக்கு. நீ உன் வாழ்க்கையை சாதாரணமா விடாதே. அதை ஒரு உதாரணமாக மாற்று. மற்றவர்கள் உன்னை பார்த்து நானும் இப்படி ஆகணும்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீ வளரணும். நீ உன் இலக்கை பெரியதாவை. அதை அடைய உன் முயற்சியும் பெரியதா இருக்கணும். நீ உன் எல்லைகளை உடைக்காமல் இருந்தால் நீ அங்கேயே நின்று விடுவாய். அதனால உன்னை நீ தள்ளு. உன்னை நீ சவால் விடு. அந்த சவால் தான் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். நீ எவ்வளவு தடவை விழுந்தாய் என்பதல்ல முக்கியம். நீ எவ்வளவு தடவை எழுந்தாய் என்பதுதான் முக்கியம். உன் வாழ்க்கையில எத்தனை பேர் உன்னை நம்பினார்கள் என்பதல்ல. நீ உன்னை எவ்வளவு நம்பினாய் என்பதுதான் முக்கியம். நீ உன் வாழ்க்கையை மாற்றணும் என்ற எண்ணம் வந்திருக்குனா அது உன் உள்ளத்தின் சக்தி. அதை நீ வீணாக்காதே. நீ இப்போ சந்திக்கிற கஷ்டம் நாளைக்கு உன்னை வலிமையானவனாக மாற்றும். அதனால கஷ்டத்திலிருந்து ஓடாதே.
அதை எதிர்கொள். நீ ஒரு நாளெல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நினைக்கலாம். ஆனா அந்த நேரத்துல தான் புதிய ஆரம்பம் உருவாகுது. நீ கைவிட நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம் உன் வெற்றி அருகில் இருக்கக்கூடும். அதனால அந்த நிமிஷத்துல தான் நீ தாங்கிக்கணும். நீ உன் மனதை வலிமையாக்கணும். அது உடைந்தால் எல்லாம் உடையும். நீ உன் எண்ணங்களை சரியாக வைத்துக் கொண்டால் உன் வாழ்க்கை சரியாக மாறும். நீ உன்னை குறை சொல்லாதே. நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். நீ இப்போ இருக்கும் நிலை நிரந்தரம் இல்லை. அது மாறும். ஆனா அது மாறணும்னா நீ முயற்சி செய்யணும். நீ உன் நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்தினா நீ உன் வாழ்க்கையை உயர்த்த முடியும். நேரம்தான் உன் பெரிய செல்வம். அதை வீணாக்கினா வாழ்க்கை வீணாகும். நீ இன்னைக்கு எடுத்து வைக்கிறோம் ஒரு சிறிய முன்னேற்றம் நாளை ஒரு பெரிய மாற்றமாக மாறும். அதை இப்போ யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் அது எல்லாருக்கும் தெரியும். நீ உன் பாதையில் அமைதியாக நடந்து கொண்டே போ. அதுதான் உன் சக்தி. நீ பேசாமல் உழைத்தால் ஒரு நாள் உன் வெற்றி பேசும். நீ உன் வாழ்க்கையை சாதாரணமா விடாதே. அதை ஒரு எடுத்துக்காட்டாக மாற்று. நீ உன் கனவுகளை பெரியதா வை. அதற்காக உன் முயற்சியும் பெரியதா இருக்கணும். நீ உன் பயத்தை தாண்டி போகணும். அதுதான் உன் வளர்ச்சிக்கு கதவு. நீ அந்த கதவை திறக்கணும். நீ உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று வாழ ஆரம்பிச்சா யாராலும் உன்னை தடுக்க முடியாது. நீ உன் தோல்விகளை நினைச்சு கவலைப்படாதே. அது உன் பயணத்தின் ஒரு பகுதி. நீ அதை கடந்து போகணும். நீ உன் வாழ்க்கையை மாற்ற வாய்ப்பு தேடாதே. நீயே ஒரு வாய்ப்பாக மாறு. நீ உன் மனதில் ஒரு தீ வைத்துக்கொள். அது உன்னை தினமும் முன்னேற்றும். நீ சோர்ந்து போன நேரத்திலும் அந்த தீயை அணைய விடாதே. நீ உன் இலக்கை மறந்து விடாதே. அது உன்னை வழி நடத்தும். நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீ உன் வாழ்க்கையை உயர்த்த முடியும். அது உன் கையில தான் இருக்கிறது. நீ உன்னை விட்டு விட்டால் யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க. அதனால நீ உன்னை பிடிச்சு நிக்கணும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து பெருமையுடன் சிரிப்பாய். நான் கைவிடவில்லை, நான் நிற்கவில்லை என்று. அந்த நாளுக்காக இன்று நீ உழைக்கணும். இப்போ ஒரு முடிவு எடு. நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்று. அதை இன்னைக்கு ஆரம்பி. இப்போதே ஆரம்பி. உன் வெற்றிக்காக, உன் கனவுகளுக்காக நீ முன்னேறு. நம்பிக்கை உன்னுள் இருக்கிறது. அதை நம்பு. அதை செயலாக்கு. நீ வெற்றி பெறுவாய்.